Hi friends, welcome back to channel Mr. and Mr. YouTuber. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ செய்ய போகிறோம். என்னென்னா வந்து சோலோ மூவி வாட்சின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி தனியாக போயிட்டு படம் பார்க்கலான்னு தான் என்னோடய பிளான். இன்றைக்கி யாருமே இல்லை, அதில் வந்து ஹோம் டவுன் போயிருக்காங்க, வெளியூருக்கு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக ஒரு வாரமாக வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ ஏதாச்சும் படம் கிணம் பார்க்க போகலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 படம் வந்திருக்கு புதுசாக, ராஜா கிளி அண்ட் மேக்ஸுன்னு. ஸோ மேக்ஸ் வந்து என் டைமுக்கு செட் ஆகலை இன்றைக்கி, ஏன்னா நைட்டு இன்றைக்கி ஒரு வேலை இருக்கிறனால என்னால் இன்றைக்கி அங்கே போக முடியல. ஸோ ராஜா கிளி அந்த படத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து தம்பி ராமையா, சமுத்திரகனிலாம் இருக்காங்க. ஒரு மாதிரி காமெடி ட்ராமா மாதிரி படம் போலக்கு. ட்ரெயிலர் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி எனக்கு வந்து தம்பி ராமையா, சமுத்திரகனிலாம் பிடிக்கிறதுனால சரி இன்றைக்கி போய் அவங்க படம் பார்க்கலாம், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நீங்களே என் கூட வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. எல்லா தேட்டர்லேயும் 6 மணி ஷோ, 8 மணி ஷோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ படம் புது படம்னால வந்து இன்னும் படம் வந்து எப்படின்னு தெரில, அதனால் வந்து இன்னும் ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணவங்க. நல்லா இருந்தால் நாளைக்கு இன்னும் நிறையா தேட்டரில் ஓடும். படம் மொக்கையாக இருந்துச்சுன்னா 2-3 நாள்லேயே கிளம்பிடும். அதனால் வந்து 6 மணிக்கு ஷோ எடுத்திருக்கேன். குயில் சிட்டி மால் தான். ஆனால் இப்போ மணி 5:20 ஆச்சு. நான் போய் சார் எப்படின்னா 1/2 hour ஆகும் போலக்கு. ஏன்னா ஜேமாக இருக்குது போலக்கு. மழை வேறு ஒரு பக்கம், ஒரே மேகமூட்டங்களாக இருக்குது. போய் சார்றதுக்கு 5:53 தான் சேருவேன்னு போட்டிருக்கு. ஐ ஹோப் கரெக்ட் டைம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் ஆரம்பிக்க போகுது. இங்கே ஒரு என் பிளானில் சின்ன சேஞ்ச் என்னென்னா வந்து சோலோவாக மூவி பார்க்கணும்னு நினச்சேன்ல. ஸோ இன்றைக்கி அது முடியல. பிகாஸ் என்னோடய மச்சான் இந்த பக்கம் வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கவான்னு கேட்டார். ஸோ அதனால் வந்து நீங்களும் வாங்க, சரி போய் ஒன்றா படம் பார்க்கலாம், நம்ம 2 பேரும் மட்டும் இன்றைக்கி பாய்ஸா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னோடய சோலோ பிளானில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இன்றைக்கி ஜாயின் ஆகிட்டார். மற்றபடி படம் பார்க்கறது கன்ஃபார்ம். வாங்க படம் எப்படின்னு பார்ப்போம். அவர் காணோம், எங்கே இருக்க தெரியல, கேட்டு பார்ப்போம். ஹலோ, எங்கே பாய்? அந்த கார் வாஷ் கிட்ட பக்கத்தில் வந்து ஒரு வந்துருச்சு, எஸ்கலேட்டர் கிட்ட இருக்காங்களா. ஸோ வாங்க போவோம். மணியாச்சு. படம் பார்க்க லேட்டாக போனால் கதை புரியாது. எப்படினாலும் ஒரு 5 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும், பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுவோம். சப்பாத்திலாம் போட்டு இறங்கிட்டீங்க. வாங்க பாய். நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க படம் பார்க்க? ஒரு ஆளுக்கு ஒண்டி போகணும்னு கஷ்டப்பட்டீங்க, அதான். ஓ, அதனால ஜாயின் பண்ணிட்டீங்க. என்ன படம் பார்க்க? ராஜா கிளி. வாங்க வாங்க, இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம். பாதியோடு எடுக்க கீழே டேமேஜாக இருக்கு. வெளியே ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. கேமராவில் இருக்கிற மாதிரி. அதான் மழை, செம்ம மழை. ஃபுல்லாக எடுப்பா. இது தேவையில்லாத பேப்பர். ஓகே, எடுத்தாச்சு. பணமாக போகலாம். அது ஸ்கேன் ஸ்கேன் பண்ணுவோம். யாரோ டச் விட்டு போச்சுலாம். லாக் எடுத்துருவோம்ல ஐயா. எங்கே இப்படி போக அதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவேன். கை ஃபுல்லாக இருக்கு, அவன் பார்ப்பான். நல்லதான் சொல்லலாம் இல்லையா? எடுக்க முடியுமா? அது அப்படி ஓகே, தேங்க்யூ. வெல்கம்லாம் சொல்லல, அதெல்லாம் அந்த காலம். வெல்கம், நல்லா படம் பாருங்க, அதெல்லாம் வந்து சொல்ல. அதெல்லாம் வேலைக்கு புதுசாக பொண்ணு வந்தால் ஒரு வாரத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பானுங்க. உள்ள தேட்டரில் வந்து உட்காந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ இங்கே 2 பக்கம் இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோ ஓடுது. இங்கே
வருவான் ஸ்பெஷலாக. ஓகே, படம் ஆரம்பிச்சிச்சு, நாங்கள் படம் பார்க்குறோம். அப்புறமா நான் உங்களை மீட் பண்ணுறேன். நானே ஒரு திட்டு விசிறி அடிச்சிடலாம் உங்களுக்கு. வரும். படம் எப்படி இருந்துச்சு? சரி வாங்கிட்டேன். படம் அதான் ஆரம்பத்தில் காமெடியாக காமிச்சிட்டு கடைசியாக அழுவுற மாதிரி ஆக்கிட்டான். நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் அருமை. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்ன ரேட்டிங்? 10க்கு 10க்கு ஒரு 8 ஸ்டார் கொடுத்தலாம். One day later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று படத்தோட ரிவ்யூ கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் பல தடுக்க முடியாத சூழ்நிலை என்னால் கொடுக்க முடியல. என்னால் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். நேற்று பார்த்த படம் ராஜா கிளி, சமுத்திரக்கனி, தம்பி ராமையா இருப்பாங்க. இந்த படத்தோட திரைக்கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா தான் செஞ்சிருப்பாரு. ஈவன் மியூசிக், லிரிக்ஸ் எல்லாமே அவர் தான் செஞ்சிருப்பாரு. அவர் தான் மெயின் லீடாகவும் நடிச்சிருப்பாரு. படத்தோட டைரக்ஷன் அவர் பையன் உமாபதி செஞ்சிருப்பாரு. சர்வைவல் பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும் அவரை. படம் எப்படி இருக்குன்னா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடிஸ் கொஞ்சம் கில்மா சீன்ஸோட போகும். தென் செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்டென்சிவா ரொம்ப கொஞ்சம் சோகங்கள்லாம் போகும்ல. பட் படம் என்ன பொறுத்தவரைக்கும் ஓவராலா பார்க்கும்போது 5க்கு ஒரு 2.5 to 3 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் சில பல சீன்ஸ்லாம் கொஞ்சம் வல்கரா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டக்குன்னு ஃபேமிலியோட இல்லை பிள்ளைங்களோடலாம் போய் பார்க்க முடியாது. நமக்கு அப்பப்போ 50 காசு கீழே போட்டு கீழே போர்க்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் சில சீன்ஸ்லாம். கதை வாய்ஸ் படமா நல்லா இருக்கு. கதையா பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாடர்ன் ரத்த கண்ணீர் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த படம். மற்றபடி படத்துல சில பல சாங்ஸ் இருக்கு. அதுல ஒரு 2-3 சாங்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அது லிரிக்ஸாவும் சரி நல்லா இல்லை கேட்கறதுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அந்த வல்கராவும் கொஞ்சம் ஒரு அதர்ஸ் ஒன்லி மேட்டராகவே இருந்துச்சு. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதர்வைஸ் மற்றபடி படமா சில விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு படமா பார்க்கும்போது நல்லா இருக்கு. சமுத்திரக்கனி ஆக்டிங், தம்பி ராமையா ஆக்டிங் சூப்பர். நல்ல ஒரு மெசேஜோட படத்தை முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு மெசேஜும் இருக்கு இந்த படத்துல. ஓகே, நான் நினைக்கிறேன் இது ஒரு உண்மை கதை தான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் ஒருத்தருக்கு நடந்திருக்கு போலக்கு. அவரோட கதையை தழுவி தான் இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ட்ரெய்லர் பாருங்க. படம் பிடிச்சிருந்தா போய் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி படம் என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி நான் அடுத்து இந்த மாதிரி சோலோ ட்ரிப்போ இல்லை இந்த மாதிரி வாய்ஸா போய் எல்லாம் படம் பார்த்தா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. வேற என்ன படம் பார்க்கலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.